ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ஐஸ்கிரீம் கேக் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரெண்டே பொருள் இருந்தாலே போதும், ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்திடலாம். பிகினர்ஸ் கூட செய்யலாம், அதாவது குழந்தைங்க கூட செய்யலாம். இதுக்கு நம்ம அடுப்பே வந்து பயன்படுத்த போகிறது கிடையாது. இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்னைக்கு 2 ஓரியோ பேக்கெட் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் பெருசு இருக்கும் இல்லையா, அது எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் இந்த பிஸ்கட் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இந்த அரைச்சி வச்ச இந்த பவுடர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் மட்டும் தனியாக எடுத்துகிட்ட வச்சிடலாம். ஏன்னா மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை உருக்கிட்டு சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் வந்து சூடாக இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. உருக்கின வெண்ணெய் ஆறுனது இருந்தால் போதும். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட நெய் தான் இருக்குன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்க்கும் போது அந்த பிஸ்கெட் இன்னும் நல்லா சாஃப்டாக மாற ஆரம்பிக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி அதுக்கு அடுத்துதான் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். இல்லைனா சில்வர் கண்டெய்னர் ஒன்று எடுத்துக்கங்க. அதில் நெய்யோ இல்லை எதுவோ எண்ணெயோ அந்த மாதிரி தடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிஸ்கெட் பவுடர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பாதி அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை பயன்படுத்தி நல்லா அழுத்தி சமப்படுத்திக்கங்க. நல்லா ஈவனாக வர்ற மாதிரி நல்லா அழுத்தி சமப்படுத்திக்கங்க. அதே சமயத்தில் உதிரியாக இருக்கக்கூடாது, நல்லா அழுத்தம் கொடுக்கணும். இப்போ இது மேலே இன்னொரு லேயர் வந்து நம்ம ஐஸ்கிரீம் வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி கடைகளில் வாங்கின ஐஸ்கிரீம் தான் வந்து பயன்படுத்துகிறேன். வெனிலா ஃப்ளேவர் வந்து பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் ஏதாவது நீங்கள் ஹோம்மேட் ஐஸ்கிரீம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அந்த ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா நீங்கள் அதை பார்த்து ட்ரை பண்ணி நீங்கள் அந்த ஐஸ்கிரீமை மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்கூப் அளவுக்கு ஐஸ்கிரீமை மேலே வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்பூனை பயன்படுத்தி இதையும் நல்லா சமப்படுத்திக்கங்க. இப்போ இந்த மாதிரி அதுக்கு அடுத்து தான் மறுபடியும் இன்னொரு லேயர் நம்ம வச்சுருக்க அந்த பிஸ்கெட் பவுடரை சேர்த்துட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. ஏன்னா அடியில் வந்து ஐஸ்கிரீம் லேயர் இருக்குது. ஜஸ்ட் நல்லா சமமாக வர்ற அளவுக்கு இந்த மாதிரி சமப்படுத்திக்கங்க. மறுபடியும் 1 இன்ச் அளவுக்கு மேலே ஐஸ்கிரீமை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஈவனாக வர்ற மாதிரி இந்த மாதிரி அழகாக பரப்பி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த பிஸ்கெட் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே வந்து கொஞ்சம் டிசைனுக்காக தூவி விட்டுக்குங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு 4 ஓரியோ பிஸ்கெட்டை 2ஆக உடைச்சிட்டு இந்த மாதிரி அங்கங்கே 4 இடத்துல அந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நம்முடைய ஐஸ்கிரீம் பக்காவாக சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம உடனே சாப்பிட முடியாது. இதை ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஐஸ்கிரீம் கேக் ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிடும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சரியாக ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா அருமையாக ரெடி ஆகி வந்திருக்கு. இது வந்து நம்ம அப்படியே எடுத்து வந்து மொத்தத்தையும் கவுக்க முடியாது. அந்த மாதிரி கவுத்தா நல்லா இருக்காது. அதனால் கத்தியை பயன்படுத்தி உள்ளேயே இப்படி நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்படி கட் பண்ணிவிட்டு அழகாக எடுத்து வேற ஒரு பிளேட்டில் வச்சிட வேண்டியதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்ல க்ரீமியாக நம்முடைய ஐஸ்கிரீம் கேக் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓரியோ பிஸ்கெட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அதனை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.